திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே பாடியநல்லூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆண்டன. அந்த 73 ஆண்டு காலத்தில் 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் 4,85,000 கோடி. 5 ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொள்ளையடித்த துரோகிகள் திரு ஸ்டாலின் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றியவர்கள் துரோகிகள். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பெண்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு மறந்த துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். இப்படி துரோகத்தினுடைய மொத்த உருவம் யாரு? ஸ்டாலின். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார், ஆட்சியே போனாலும் பரவாயில்லைன்னு. போகத்தான் போகுது, யாரு கேட்டு போகுது? இவ்வளவு மக்கள் எல்லாம் குழுமி இருக்கிறீங்க, ஆட்சி போல் உறுதிதானே? இப்பதான் ஸ்டாலினுக்கு பயம் வந்திருக்குது, ஆட்சி போயிருன்னு பயம் இப்பதான் வந்திருக்குது. ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்கிறேன். ஆட்சியே போன பிறகு நீ யாருக்கு பயப்பட போற? ஆக ஸ்டாலினே உண்மையை ஒத்துக்கொண்டார், ஆட்சி போவது என்று வாக்குமூலம் கொடுத்து விட்டார். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே மக்கள் அதைத்தான் உங்களுக்கு வழங்குவார் என்பதை நீங்களே முடிவு செஞ்சுக்கிட்டீங்க. இன்றைய தினம் வாங்கிக்கலாம்ப்பா, எல்லாம் அதிமுக ஆட்சியில் கிடைக்கும். இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி பயந்தாங்கோலின்னு சொல்றார். நான் மட்டுமில்லை, எங்க தொண்டங்களோட பயப்பட மாட்டான். பயப்படுமா? நம்முடைய தலைவர்கள் அப்படியே வளர்த்தி இருக்கிறாங்க. வீரம் நிறைந்த மறவர் கூட்டம் அதிமுக. சொந்த காலில் நிற்கின்ற கட்சி அதிமுக. உன்னை போல பல கட்சிகளை கூட்டணி வைத்துக் கொண்டு அவள் முதுகிலே ஏறி சவாரி செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி இல்ல. உழைப்பை நம்பி இருக்கின்ற கட்சி, மக்களுக்கு நன்மையை செய்து மக்களிடத்தில் இருந்து வாக்குகள் பெறுகின்ற கட்சி அதிமுக கட்சி. அதுதான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அதிமுக ஸ்டாலின் அவர்களே, அதிமுகவை குறைத்து எடை போட வேண்டாம். இந்தியாவும் 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி அதிமுக கட்சி. பொன்விழா கண்ட கட்சி அதிமுக கட்சி. எங்களை பார்த்தா பயம்னு சொல்ற, பயம் வேணா உங்களுக்கு இருக்கலாம், திமுகவுக்கு பயம் இருக்கலாம், பயம் வந்து விட்டது. பாடியநல்லூர் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். காட்சிகளை நேரலையில் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. நான் பலமுறை சவால் விட்டேன். திரு ஸ்டாலின் அவர்களே, 2011 2021 வரை அதிமுக ஆட்சி, அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருந்தேன். 10 ஆண்டுல அதிமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கும் என்று நாங்கள் எந்த கூட்டத்தில் அழைத்தாலும் நான் வந்து பொது வழியிலே பேச தயார். 2021 2021 வரைக்கும், 2021 2026 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்து அதனால் மக்களுக்கு என்ன நன்மை என்பது நீங்கள் விளக்குங்கள். நானும் பேசுறேன், நீங்களும் பேசுற, விவாதம் நடக்கட்டும், பொதுமக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். இதுவரைக்கும் பதிலே இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதுதான் எங்களுடைய தலையாய கடமை. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. குடும்பம் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது. குடும்பத்தில் என்ன அதிகாரம் கொடுக்க வேண்டும், அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு சொத்து சேர்த்த வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்ற கட்சி திமுக கட்சி.
குடும்ப ஆட்சி வேணுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. குடும்ப ஆட்சி வேணுமா? வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா? அந்த காலத்தில் அரசர்கள் நாட்டை ஆள்வார்கள். அந்த அரசர் தனக்கு பின்னால தன்னுடைய மகனுக்கு முடி சுட்டுவார். அதுபோல தமிழகத்திலே இன்றைக்கு அரசராட்சி கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றார். அதை இந்த தேர்தல் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், திமுக கட்சிக்கு தலைவராக இருந்தார். அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் கட்சிக்கு தலைவர், திமுக கட்சிக்கு அப்புறம் முதலமைச்சர். அதுக்கு பிறகு எந்தவித ஒரு உழைப்புமே இல்லாம திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த ஒரே அடையாளம், ஸ்டாலின் மகளுடைய ஒரே அடையாளம், அந்த அடையாளத்தை வைத்து தனக்கு பின்னால் திரு ஸ்டாலினுக்கு பின்னால் தன்னுடைய மகன் உதயநிதி வர வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னைக்கு ஊரூரா போய் பிரச்சாரம் பண்ண வச்சு, பிறகு எம்எல்ஏ ஆக்கி, பிறகு அமைச்சராக்கி, இப்பொழுது துணை முதலமைச்சராக்கி இருக்கிறார். அந்த திராவிட முன்னேற்ற கழகம் வளருவதற்கு உழைத்தவர்கள் எல்லாம் ஓரம் கட்டுப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எதிர்கட்சியாக தான் இருப்பார், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனா உழைப்பு கொடுத்திருக்கிறார் அந்த கட்சிக்கு, திமுக கட்சிக்கு உழைப்பு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தமிழகத்திலே அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் திரு துரைமுருகன். அவர் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறக்காத காரணத்தினால அவருக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கல. அப்படிப்பட்ட கட்சி அண்ணா திமுக. அப்படி இல்ல, ஜனநாயகம் 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 எப்படி செயல்படுகின்ற கட்சி. இன்றைக்கு தமிழகத்திலே பல கட்சிகள் இருந்தாலும் ஜனநாயகப்படி நடக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுகவிலே விசுவாசமாக செயல்பட்டா, தலைமைக்கு விசுவாசமாக செயல்பட்டா, மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்றிருந்தா, நிச்சயமாக உயர்ந்த பதவிக்கு கிடைக்கக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. எங்க இல்லைன்னா நானா வந்து உங்க முன்னாடி பேச முடியுமா? நடக்கிற காரியமா? கனவு கூட நடக்காது. அண்ணா திமுக கட்சியில இருந்த காரணத்தினால உங்கள் முன் பேசுகின்ற வாய்ப்பை இந்த கட்சி கொடுத்திருக்குது. இன்னைக்கு அண்ணா திமுக கட்சியில தான் ஒரு சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச பதவி பொதுச் செயலாளராக ஆக முடியும். அண்ணா திமுக இருக்கின்ற கட்சி தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சர் ஆக முடியும், ஏன் முதலமைச்சரே ஆக முடியும். இப்படி ஸ்டாலின் ஒரு வார்த்தையாவது எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் பேச முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்திலே விசுவாசமாக உழைத்தவர்கள், அவர்களுக்கு உச்சபட்ச பதவி திமுக தலைவர் பதவி கிடைக்கும். உச்சபட்ச பதவி ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் கிடைக்கும் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் தமிழகத்தில் ஆள வேண்டுமா? அண்ணா திமுக மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடைக்கு ஓட்டில் இருக்கின்ற சாமானியன் கூட அனைத்து கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி.